எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆன்சரை கொஞ்சம் பார்த்துடலாம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். மா என்னும் சொல்லின் பொருள். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. பாவேந்தருக்கு புரட்சி கவிஞர் என்னும் சிறப்பு பெயரை வழங்கியவர் யார்? பாவேந்தருக்கு புரட்சி கவிஞர் என்னும் சிறப்பு பெயரை வழங்கியவர் அறிஞர் அண்ணா. இது நம்ம ஷார்ட்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க. அடுத்தது பாருங்க. பாரதிதாசனின் எந்த நாடக நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? இப்போ பாரதிதாசனின் எந்த நூல்னா பிசிராந்தையார் என்னும் நாடக நூல். பிசிராந்தையார். இந்த பிசிராந்தையாருங்கிறது நாடக நூல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் கூட ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. அடுத்து தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் பெருஞ்சித்திரனார். அடுத்து பொறுத்துக்க பாருங்க. நான் ஆப்ஷன் கொடுக்குற அப்படியே பார்த்துக்குங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதுங்க. சிலப்பதிகாரம் மணிமேகலை வந்து காப்பியங்கள் இல்லையா? அப்போ இது வந்து காப்பியங்கள். தொல்காப்பியம்னாவே என்ன வந்துடும்? இலக்கண நூல். அடுத்தது எட்டுத்தொகை பத்துப்பாட்டு சங்க இலக்கியங்கள். அப்போ திருக்குறளும் நாலடியாரும் அறநூல்கள். ஸோ டிஏபிசி. டிஏபிசி. அடுத்தது அப்படியே பாருங்க. கரும்பு நாணல் இலைவகை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கரும்பும் நாணல் அவற்றோட இலைவகை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து தோகை. கரும்பு தோகை, நாணல் தோகை. அப்படி படிச்சுக்குங்க. கமுகு, இதுக்கு இன்னொரு பேர் வந்து பாக்கு. எப்படினாலும் கேட்கலாம், ஞாபகம் வச்சுங்க. கமுகு பாக்கு. இதோட இலைவகை வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கூந்தல். நெல் வரகின் இலைவகை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நெல் வரகின் இலைவகை தாள் என அழைக்கப்படுகிறது. நெல் தாள், வரகு தாள். அருகு கோரை, அருகம்புல் தான் நம்ம படிச்சிருக்கோம். அருகம்புல், கோரை புல் சொல்லுவோம். இது பேச்சு வழக்கில் உள்ளதான். அது ஈஸி தான். அடுத்தது பாருங்க, ஒரு மேட்ச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் வந்து இதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். தமிழுக்கு அமுதன்ற பேர் வந்து பாடலில் வராதான். இளமைக்கு பால். அப்போ சி ஆப்ஷன் இங்கே ஒன்று வருதான்னு பாருங்கள். அப்போ இதுதான் வருது. ஸோ இதுதான் ஆப்ஷனு. சப்போஸ் இந்த ஒன்று வந்து வேற எங்கேயாவது வந்ததுனால தான் நீங்கள் அடுத்தது பார்க்கணும். இதில் வந்து சி ஆப்ஷன்லேயே ஒன்று வந்துருச்சு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்கணும். இளமைக்கு பால், விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல்னு வரும் பாட்டில், புலவருக்கு வேல்னு வரும். அந்த பாட்டை ஒரு டைம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மாவிலை தான் சொல்லுவோம். மாவிலை தோரணம் தான் சொல்லுவோம். மாவிலை. மாவோட இலை வந்து இலையை தான். குறிலுக்கு நேற்று பார்த்தோம். குறிலோட மாத்திரை அளவு 1, நெடிலுக்கு 2, மெய்யெழுத்துக்கு அரை. பார்த்துக்குங்க. அடுத்தது போலாமா? 14-1. ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை. நெடில்னா 2. அடுத்து கபிலர் மாத்திரை அளவு கேட்டிருக்காங்க. இப்போ கா ப்ளஸ் பி ப்ளஸ் லா ப்ளஸ் இருன்னு எழுதிக்குங்க. இப்போ கா வந்து குரில். ஸோ 1 மாத்திரை. பியும் குரில் தான், லாவும் குரில் தான். இரு வந்து மெய்யெழுத்து. ஸோ 1 + 2 + 3 + ½ 3½ 3 மதிப்பு. 3. கபிலரோட மாத்திரை அளவு 3. நெடு லெட்டர்ஸ் வந்தால் 2 போட்டுக்குவோம், அவ்வளோதான். அடுத்து வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம். வல்லின எழுத்துக்கள் எங்கிருந்து பிறக்கின்றன? நேற்றுக்கு அந்த ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கோம். என்னென்ன மெய் எழுத்துக்கள் வந்து எந்தெந்த இடத்துல இருந்து பிறக்கின்றன அதை பார்க்காதவங்க பாருங்க. வல்லின எழுத்துக்கள் வந்து மார்பு. அதே மாதிரி மற்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெல்லின எழுத்துக்கள் வந்து ஞங்கன நம்மன மூக்கு. மெல்லின எழுத்துக்கள் மூக்கு. இடையின எழுத்துக்கள் கேட்டாங்கன்னா கழுத்து. ஞாபகம் வச்சுக்கோங்க. வல்லினம் வந்து மார்பு. வல்லின எழுத்துக்கள் மார்பு. மெல்லினம் ஞங்கன நம்மன. அது சொல்லி பார்த்தீங்கன்னா மூக்கு தெரிஞ்சிடும். இடையின எழுத்துக்கள் வந்து கழுத்து. அடுத்து பாருங்க, சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். அடுத்து ஈஸ் தான். டேஸ் எழுத்து தனித்து இயங்காது. எந்த எழுத்து தனித்து இயங்காதுன்னா ஆயுதம் தான் தனித்து இயங்காது. ஆயுத எழுத்து வந்து எப்போவுமே தனித்து இயங்காது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு குறில் எழுத்தும் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று தான் வரும். ஆயுத எழுத்து வந்து எப்பவுமே தனித்து இயங்காது. அதுக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும் பின்னாடி வந்து ஒரு வல்லின உயிர் எழுத்தையும். இப்போ எக்குன்னு சொல்லி பாருங்களேன். எக்கு
அப்போ ஒரு குறில் எழுத்து ஒன்று வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி குறில் எழுத்து வரும், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வல்லின எழுத்து சேர்ந்து தான் வரும். ஆயுதம் தனித்து இயங்காது. இது வந்து நம்ம லோயர் கிளாஸ்ல படிச்சது தான். அகர வரிசைப்படி சொற்களை வரிசைப்படுத்துக. அகர வரிசைப்படினா அந்த காஞாச்சா வரிசையில தான் வரிசைப்படுத்தணும். அந்த அந்த ஆர்டர் படி வரிசைப்படுத்தணும். காஞாச்சா உங்களுக்கு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அந்த ஒரு வரிசையை மட்டும் யோசிச்சு பார்த்துட்டு வரிசைப்படுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நாலேருந்து அதை இன்னும் ஸ்டார்ட் பண்ணது வந்து நாலு தான் இருக்குது. நாக்கு ஒரு மாதிரி தான் வைப்பேன். நா, அப்புறம் என்ன வரும்? நா, அப்புறம் நா, நீ, நுண்ணு, நே, நே, நை, நோ வரல, அப்புறம் நோ ரெட்டக்கும் போது. அப்போ இந்த ஆர்டர் தான் கரெக்டாக இருக்குது. இது நீ எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நா வரிசை சொல்கிறேன். நா, நீ, அப்புறம் என்ன பண்ணுவோம்? நூ, நே, ஒத்த கொம்பு ரெட்டை கொம்பு, அப்புறம் நை, திரும்ப இதே இது கால் வச்சு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா புரியும் பாருங்க. நன்னா, நின்னி, நுண்ணு, நென்னே, நை, நுண்ணோ, நவ். அப்போ இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன வருது? நறுவி. இப்போ நறுவி. அடுத்து நேதா வரணும். அப்போ நே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சு போயிடும். நே இதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். இப்போ இதான் கரெக்டாக வருது. இப்போ நாக்கு அடுத்து நே வருது. அப்போ மீதில் நீங்கள் பார்க்கவே வேணாம். கொஞ்சம் ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து ஷார்ட்கட் எழுதுனா தான் நம்ம டைம் சேவ் ஆகும். இந்த வரிசைகளை வந்து நம்மளுக்கு லோயர் கிளாஸில் படித்தது தான். அதை வச்சு நம்ம இதை சூஸ் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் ஈஸி தான். பாருங்கள், இதில் எதுவும் டவுட்னா மெசேஜில் போடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு தான் எழுதிக்கிறோம். இனி வர போகிறதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக எழுதுவோம். செகண்ட் இயர் இதை செக் பண்ணுங்கள். நாளையிலேருந்து நம்ம செகண்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ நாலேருந்து அதை இன்னும் ஸ்டார்ட் பண்ணது வந்து நாலு தான் இருக்குது. நாக்கு ஒரு மாதிரி தான் வைப்பேன். நா, அப்புறம் என்ன வரும்? நா, அப்புறம் நா, நீ, நுண்ணு, நே, நை, நோ வரல, அப்புறம் நோ ரெட்டக்கும் போது. அப்போ இந்த ஆர்டர் தான் கரெக்டாக இருக்குது. இது நீ எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நா வரிசை சொல்கிறேன். நா, நீ, அப்புறம் என்ன பண்ணுவோம்? நூ, நே, ஒத்த கொம்பு ரெட்டை கொம்பு, அப்புறம் நை, திரும்ப இதே இது கால் வச்சு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா புரியும் பாருங்க. நன்னா, நின்னி, நுண்ணு, நென்னே, நை, நுண்ணோ, நவ். அப்போ இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன வருது? நறுவி. இப்போ நறுவி. அடுத்து நேதா வரணும். அப்போ நே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சு போயிடும். நே இதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். இப்போ இதான் கரெக்டாக வருது. இப்போ நாக்கு அடுத்து நே வருது. அப்போ மீதில் நீங்கள் பார்க்கவே வேணாம். கொஞ்சம் ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து ஷார்ட்கட் எழுதுனா தான் நம்ம டைம் சேவ் ஆகும். இந்த வரிசைகளை வந்து நம்மளுக்கு லோயர் கிளாஸில் படித்தது தான். அதை வச்சு நம்ம இதை சூஸ் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் ஈஸி தான். பாருங்கள், இதில் எதுவும் டவுட்னா மெசேஜில் போடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு தான் எழுதிக்கிறோம். இனி வர போகிறதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக எழுதுவோம். செகண்ட் இயர் இதை செக் பண்ணுங்கள். நாளையிலேருந்து நம்ம செகண்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.